கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த பிப்ரவரி மாதம் உங்களை சந்திப்பது மிகுந்த சந்தோஷம். 2025வது ஆண்டு தொடங்கி ஒரு மாதத்தை நாம் அவ்வளவு சீக்கிரம் கடந்து விட்டோம். இந்த பிப்ரவரி மாதம் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம், உன் பேரை பெருமைப்படுத்துவேன். ஆதியாகமம் 12வது அதிகாரம் 2வது வசனத்தின்படி இந்த மாதம் உங்கள் பெயரை கர்த்தர் பெருமைப்படுத்த போகிறார். ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம், பலவிதமான அவமானங்களை கடந்து வந்து விட்டேன், பலவிதமான போராட்டங்களை கடந்து வந்து விட்டேன், என் பேரை எப்படி தேவன் பெருமைப்படுத்துவார்? ஒரு ஃபங்க்ஷன் வச்சா கூட அங்கே கூட நான் யாருமே கூப்பிடுறதில்ல, என்னை மதிக்கிறதில்ல, என் ஃபேமிலியிலே என்னை வைக்கிறதில்ல, என் பேரையா கர்த்தர் பெருமைப்படுத்த போகிறார் என்று சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் இந்த நாளிலே தேவன் நமக்கு அந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். நாம் வேதாகமத்தில் பார்க்கும்பொழுது அநேகருடைய பேரை தேவன் பெருமைப்படுத்தி இருக்கிறார். இங்கே ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உன் பேரை பெருமைப்படுத்துவேன் என்று சொல்லி. அதே போல் குழியிலே தள்ளப்பட்ட யோசேப்புக்கு கர்த்தர் வாக்கு கொடுத்தார், அவன் பேரை தேவன் பெருமைப்படுத்தினார். மறக்கப்பட்ட தாவீது, அவன் வனாந்தரத்தில் அலைந்து திரிந்து கொண்டிருந்தவனை தேவன் பேரை பெருமைப்படுத்தினார், அவனை ராஜாவாக்கினார். இன்றைக்கு நாம் சாலமோனை குறித்து நாம் பார்க்க போகிறோம். 1 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது, சாலமோனுடைய மூத்த சகோதரன் அதோனியா, அவன் தன்னைத்தானே உயர்த்தி ராஜாவாக வேண்டும் என்று சொல்லி ஒரு பெரிய விருந்து வைக்கிறான். எல்லாரையுமே அந்த விருந்துக்கு அவன் அழைக்கிறான். ஆனாலும் அந்த விருந்துக்கு சாலமோன் அழைக்கப்படவில்லை. அழைக்கப்படாத ஒரு சாலமோன், the person who was cornered, he was promoted. நமக்கு சங்கீதத்தில் 75வது சங்கீதம் நாம் வாசிப்போம் என்று சொன்னால் 6-7 வசனங்கள் இப்படியாக சொல்லுகிறது, கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்திர திசையிலும் இருந்து ஜெயம் வராது. தேவனே நியாயாதிபதி, ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துவார். அதோனியா தன்னைத்தானே உயர்த்தி கொள்ள வேண்டும் என்று நினைத்தான். ஆனால் அவனை தாழ்த்தி அழைக்கப்படாத சாலமோனை கர்த்தர் உயர்த்தினார். சாலமோன் was promoted. At the same time Solomon was cornered. நீங்க இன்றைக்கு ஒருவேளை தள்ளப்பட்டிருக்கலாம், ஒதுக்கப்பட்டிருக்கலாம். They would have people may corner you. யாருமே உங்களை அங்கீகரிக்காம இருக்கலாம். ஆனால் உங்களைத்தான் கர்த்தர் ப்ரமோஷனுக்குள்ள கொண்டு போகிறார். தேவன் உங்களை அங்கீகரித்திருக்கிறார். தேவன் உங்கள் பேரை பெருமைப்படுத்த போகிறார். சாலமோன் தள்ளப்பட்ட போது, அவன் அழைக்கப்படாத போது அவனை தேவன் அழைத்து அடுத்த ராஜாவாக அவனை உயர்த்தினது போல உங்களுடைய வாழ்க்கையில இன்றைக்கு எத்தனையோ போராட்டங்கள் வழியாய், அவமானத்தின் வழியாய், வெட்கத்தின் வழியாய் நீங்கள் கடந்து வந்திருக்கலாம். சொந்த குடும்பத்தில் கூட ஒரு ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் போனால் கூட அந்த இடத்துல தலை குனிந்து இருக்கக்கூடிய நிலைமை உங்களுக்கு ஒரு வேலை இருக்கலாம். எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் அதை கடந்து வந்தோம். கடன் பிரச்சனை எங்களுக்கு மிகவும் அதிகமாக இருக்கும்போது, குடும்பத்தில் நடக்கிற எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கோ திருமணத்துக்கோ போகிறதற்கு கூட எங்களுக்கு வெட்கமாக இருக்கும், அவமானமாக இருக்கும். ஆனால் எங்களுக்கு தேவன் அன்றைக்கு வாக்கு கொடுத்தார், உன் பேரை பெருமைப்படுத்துவேன் என்று சொல்லி ஊழியத்தின் பாதையிலே தேவன் எங்களை உயர்த்த ஆரம்பித்தார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலையும் தேவன் நிச்சயமாய் உங்கள் பேரை பெருமைப்படுத்த போகிறார். ஒருபோதும் சோர்ந்து போகாதீர்கள். தேவனுக்காக உங்களை அர்ப்பணித்து தேவனுக்காக வைராக்கியமாய் நீங்கள் வாழும்போது தேவன் நிச்சயமாய் உங்களை உயர்த்துவார். தாவீதுனுடைய காரியத்தில் நாம் பார்க்கும் பொழுது, தாவீதோடு கூட தேவன் இருந்தார் என்று நாம் வாசிக்கிறோம். யோசேப்போடு கூட தேவன் இருந்தார் என்று நாம் வாசிக்கிறோம். உங்களோடு எந்த மனிதரும் இன்றைக்கு இல்லாமற் போகலாம், கை கொடுக்காமற் போகலாம். ஆனால் தேவன் மாத்திரம் ஒரு மனிதனோடு இருந்தால் போதும். இந்த உலகமே நம்மை கைவிட்டாலும் தேவன் நம்மை உயர்த்தி நம்முடைய பேரை பெருமைப்படுத்த அவர் ஒருவர் போதுமானவராய் இருக்கிறார். God bless you.